மீரா, ஒரு மைனர் சர்ஜரி பண்ணி ஸ்பெர்மை கலெக்ட் பண்ண முடியுமா? இந்தியாவில் இதான் ஃபர்ஸ்ட் டைம். இஸ்ரேலில் இதுக்கு முன்னாடி இந்த அட்டெம்ப்ட் சக்ஸஸ் ஆயிருக்கு. பட் ப்ராப்ளம் ஏதாவது? கான்ஃபிடென்ட்டாக இரு. வாழ்க்கையில் எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும்போது தானே அந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடைக்குது. கணவருடைய உறுப்புகளை நீங்க டொனேட் பண்றதுக்கு தயாரானீங்க இல்ல, அந்த முடிவை நான் உண்மையிலேயே பாராட்டுறேன். அது இல்லாம ஷாம் மரணத்துக்கு அப்புறமும் அவரோட ஸ்பெர்மை வச்சு நீங்க குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்படுறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. நம்ம கண்ட்ரியோட மெடிக்கல் ஹிஸ்டரியில இதுதான் ஃபர்ஸ்ட் கேஸ். அதனால முதல்ல நாம இந்தியன் எத்திக்கல் மெடிக்கல் போர்டு கிட்ட இருந்து இதுக்கு ஒரு பெர்மிஷன் வாங்க வேண்டியிருக்கும். ஏன்னா இந்த விஷயத்துல அவங்க தான் ஃபைனல் டிசிஷன் எடுக்க முடியும். யூசுவலி ஐவிஎஃப் கேசஸ்ல டோனரோட விருப்பத்தோட தான் நாங்க ஸ்பெர்ம்ஸை கலெக்ட் பண்ணுவோம். பட் இன் திஸ் ரேர் கேஸ் டோனரோட மரணத்துக்கு அப்புறம் அவரோட ஸ்பெர்ம்ஸை நாம எடுக்க போறோம். And considering our religious and social circumstances, we will have to face lot of oppositions from the society. இன்னொரு விஷயம், இந்த மாதிரி சில கேஸ் இன்னும் கோர்ட்ல நிலுவையில் இருக்கு. சோ இந்த விஷயத்துக்கு சட்ட ரீதியான அனுமதியும் நம்ம வாங்கி ஆகணும். எஸ், அப்சல்யூட்லி. இட்ஸ் நாட் ஈஸி. கேமரா ஆன் பண்ணுங்க. We are helpless in this. இருந்தாலும் இந்த விஷயத்துல ட்ரை பண்றது பெட்டரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மேம், மெடிக்கல் போர்டோட டிசிஷன் என்ன? நீங்க உள்ள போய் அவங்க கிட்ட கேளுங்க. மேம், இன்னொரு கேள்வி ப்ளீஸ். மேம், ஒரு நிமிஷம் மேம். கொஞ்சம் வழிவிட்டு நில்லுங்க. தயவு செஞ்சு சொல்றது புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ். I want to be a mother and I want justice. நான் தாய் ஆகணும். எனக்கு நியாயம் வேணும். செக்யூரிட்டி इधर आओ. Yes sir. ऊपर जाके मैनेज करो. Okay sir. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ். என்ன சார் முட்டாள்தனமா பேசுறாங்க? ஏ? மத்த உறுப்புகளை தானம் பண்ற மாதிரி தானே இதுவும்? இறந்த ஒருத்தரோட உறுப்புகளை எடுத்து இன்னொருத்தரோட செயல்படாத உறுப்புகளுக்கு பதிலா மாத்துறதுக்கு பேர் தான் மெடிகேஷன். ஆனா இந்த கேஸ்ல புதுசா ஒரு உயிரை கிரியேட் பண்றோம். சோ பிறக்க போற குழந்தையோட ஃபியூச்சரே கேள்விக்குறியாயிடுதுல்ல. சீக்கிரம் இறங்க. அதுக்காக தான் ஸ்பெர்ம் டொனேட் பண்றவரோட விருப்பம் இதுல முக்கியம். எக்ஸ்கியூஸ் மீ மேம். மேம், ஏய் மேம், இந்த விஷயத்தை பத்தி ஒரு கமெண்ட் ப்ளீஸ் மேம், ப்ளீஸ். உலகத்துல தாயாகிற பாக்கியம் பொண்ணுக்கு மட்டும்தான் இருக்கு. தயவு செஞ்சு அது எனக்கு கிடைக்க விடுங்க ப்ளீஸ். வாவ், வாட் a great surprise. வாவ், பிரமாதமா இருக்கு. கர்ப்பமா இருக்கிறவங்களுக்கு 2 இதயம் 2 மனசு இருக்கு தெரியுமா? ஒண்ணு அவளோட குழந்தையோட. இந்த பாக்கியம் உலகத்துல ஒரு தாய்க்கு மட்டும்தான் கிடைக்கும் மீரா. இதை நீ சந்தோஷமா அனுபவிக்க என்னோட வாழ்த்துக்கள். மீரா, இந்த பீட் உனக்கு தெரியுதா? உயிரோட முதல் துடிப்பு, இனிஷியேஷன் ஆஃப் ஹார்ட் பீட். சத்தம் கேக்குதா? Your baby is growing just like a part of you. உன்னோட இன்னொரு உயிர் மாதிரி. என்ன பாட்டி, நீ இன்னும் எதுவும் சமைக்கலையா?
எனக்கு பசிக்குது. என் தங்கத்துக்கும் பசிக்குது போல இருக்கு. இல்லையாடா பட்டு? உனக்கு என்ன வேணும்? அம்மா அந்த முளைப்பிச்ச பயர் எடுத்து சாப்பிடு. அதுக்குள்ள நான் பால் காய்ச்சி தரேன். சின்ன பாப்பா சண்டை போடாதே. பாட்டி சீக்கிரமா பால் காய்ச்சி தரேன். 10 மாதம் கருவறையில் நீ சுமக்கும் முத்து, சுற்றும் இந்த பூமி மேலே கண்டெடுக்கும் சொத்து. சூரியனும் சந்திரனும் கையிலேந்த வேண்டும், தூக்கி வைத்து நெஞ்சினிலே சீராட்ட வேண்டும். பாட்டி, குழந்தைக்கு உன்னோட தமிழ் ஒன்றும் புரியாது. போம்மா, வயிற்றுக்குள்ள இருக்கிற வரைக்கும் குழந்தை கடவுள் தான். வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் மனிதன் கெட்டவனாய் போவது. നീരാമ്പൽ മലരും നീർച്ചോലക്കുളിരിൽ നീന്തും നീയാരോ തങ്കമീനോ. அம்மா உனக்கு சொல்லும் 1000 குட்டி கதைகள் கூட தேங்கூடுதானின் பொன்மானி. ஒரு சிறு எறும்பை மழை நனைக்கவே விண்புறாவும் குடை விரிக்குதோ. சிறிய கூண்டில் பைங்கிளி சிறகை விரித்து ஆடுதோ. கடல் காற்றே வா சுகம் சேர்க்க. லாலி 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 லிலோ. லாலி 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 லிலோ. அந்தி வானத்திலே செந்தூரமோ என்னை தழுவும் ஒரு பூஞ்சோ.